வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். பச்சை பயிர் வச்சு மசால் வடை பண்ண போறோம். வெளியில பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா கிரீனா சாஃப்டா இருக்கும். வெளியில இருந்து யாராலையும் கண்டிப்பா பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. இது நம்ம பச்சை பயிர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். சர்ப்ரைஸ் இன்சைட் வடை. சூடா சாப்பிடும் போது கிறிஸ்பியா இருக்கும். ஆறி போச்சுன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கம்மியாயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சூடா சர்வ் பண்ணுங்க. சூடா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் சாப்பிடலாம், இல்லைனா ஒரு தேங்காய் சட்னி கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் மசால் வடையில் நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பச்சைப்பயிறு வடையில் கடலைப்பருப்புக்கு பதிலாக நம்ம பச்சைப்பயிரை ஊற வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பச்சைப்பயிறு வடை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இந்த வடை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு பச்சைப்பயிரை ஊற வச்சுக்கணும். ஒரு 6 to 8 hours இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறிடும். முளை வந்தால் கூட பரவாயில்ல. பச்சைப்பயிரை 2-3 தடவை அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத இந்த பச்சைப்பயிரை தான் நீங்கள் அரைச்சிக்கணும். தண்ணியோட அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும், வடை சாஃப்டாக வரும், கரகரன்னு வராது. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா க்ரீனாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். மசால் வடைன்னு சொல்லும் போது சோம்போட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஈஸியாக அரைப்படுறதுக்காக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அப்படியே ட்ரையாக பல்ஸ் பண்ணிக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது நல்லா குறைன்னு அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சைப்பயிரெலாம் இதில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் பல்ஸ் பண்ணி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அரைஞ்ச இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைக்கிறதுல 2 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்க்கக்கூடாது. 2வது நைஸாக அரைக்க வேணாம், குறைன்னு அரைஞ்சா போதும். பவுலுக்கு மாற்றின இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டல் வகைங்கிறதுனால கண்டிப்பாக வாய்வு தன்மை இருக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிப்படியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. எவ்வளோ பொடிப்படியாக நறுக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாவோட நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம் அது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணும்போது வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ மாவு உதிரியாக ட்ரையாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். அதனால இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது நம்மளுக்கு எக்ஸஸ் வாட்டரையும் உரியும், ப்ளஸ் ஒரு பைண்டிங்குமே கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சைப்பயிர் மசால் வடையோட மாவு ரெடி. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மசால் வடை ரெடி ஆகிடும். இது ஒரு டீப் ஃப்ரைட் ஸ்நாக்குங்கிறதுனால கடாயில் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஃப்ளேமை லோ டு மீடியமுக்கு மாற்றிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு கையில் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அது அந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். 2 பக்கமும் திருப்பி விட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். கடாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடையை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறி பொறன்னு ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து வடையெல்லாம் வெளியே எடுத்துட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்க. கெச்சப், சட்னி இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம், டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பெசரட்லாம் பிடிக்கும்னா இந்த வடை கட்டாயம் பிடிக்கும். எனக்கு கிட்டத்தட்ட நமக்கு அந்த பெசரட் ஃப்ளேவர் தான் இதில் வரும். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வடை ரெசிபிஸ் இருக்குது, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்கள் வீட்டு பார்ட்டிஸில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.